சில கன்னியாராசி உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அதில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரம் 3 நட்சத்திரமே நல்ல வலுவாக இருக்குது. ஆனால் வலுவான நட்சத்திரங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா விரயம், வீட்டு செலவு, கணவன் மனைவி ஒற்றுமையில் மிகப்பெரிய தொழிலில் நஷ்டம், மிகப்பெரிய லாபங்கள் வரல, பணம் போட்டது வருமா வராதா, விரயமாகி நிற்குது, எல்லாமே அங்கங்கே நிற்குது, நமக்கு வரல. அதாவது பதவி இருக்குது, பதவியில் நல்லா இருக்குது, திரும்ப இந்த பதவி கிடைக்குமா, இல்லை கூட இருக்கவங்களாம் கரெக்டாக ஒத்துழைப்பாங்களா, இல்லை கூட இருக்கவங்களாம் சரியாக இருக்குமா இல்லையா, பலவிதமான யோசனைகள், பலவிதமான வழிகள் அவங்களுக்கு நடந்துருக்கு. அந்த யோசனையில் வெளிச்சம் கிடைக்காம இருக்குது, பிரச்சனை தீர்வு இல்லாமல் இருக்குது, தீர்வு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த தீர்வில் ஒரு வழி கிடைக்க மாட்டேது. அந்த தீர்வு கிடைச்சா நல்லபடியாக போய் சேரலாம், நல்லபடியாக வழி பண்ணலான்னு நினைப்பீங்க. நல்லது நடக்குதா, கெட்ட பேர் தான் வரும். ஸோ நல்லது நீங்கள் செய்ய போய் உங்கள் கெட்ட பேர் தான் வரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க. அது எல்லாமே ஃபேமிலிக்குள்ளே சரியாக பார்க்க முடியல. எந்த விஷயத்தை போய் எடுத்து போய் செய்யணும்னு நினைக்க அதெல்லாம் நடக்காமல் இருக்கு. அது நடக்கிறதுக்கு தான் இந்த குரு 11ஆம் வீட்டில் உங்களுக்கு வரார். பெரிய லாபம் உச்சத்தோட வர சொல்ல இந்த அரசியலில் பெரிய வெற்றி கிடைக்கும். எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறப்போ நீங்கள் தான் அப்படின்னு திரும்ப உங்கள் கையிலே வந்துடும். நீங்கள் தான் வழி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே நேரத்தில் புது வேலைகள் கிடைக்கும், வேலையில்லாத பிரச்சனைகள் தீரும், நிறைய செலவுலேருந்து மாட்டிப்பீங்க. வாகன செலவு, வீட்டு செலவு, வீடு கட்டு பாதியிலே நிற்கும், அதோட செலவுகள், அதுக்கான வழிகள் எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் எங்கெங்கே பயணம் பண்ணோம், எங்கெங்கே போனோம், அதுவும் கிடைக்கல, அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். முதல் மாதமே, அதாவது இப்போ இந்த மாத தொடக்கமே நல்லா இருந்தாலும் மே மாதத்துலேருந்து குரு மாறுறப்போ உங்களுக்கு பெரிய பலன் காத்திருக்கு. கடன் 6 மாதம் பெரிய பலன் உங்களுக்கு வந்துடும். தொடர்ச்சியாக லாபம் கிடைச்சிடும், 2வது வெற்றி கிடைச்சிடும், போட்ட தொழில் லாபம் வந்துடும். சினிமா வழி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த கன்னியாராசி இருக்கவங்களுக்கு பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு வரும். வர்த்தகங்கள் முதலீடு பண்ணியிருந்தா அந்த வர்த்தகங்கள் பெருசாக லாபத்தை கொடுக்கறது வரும். இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த பணத்தை எடுக்கக்கூடிய நிலை வரும். இடம் சம்மந்தப்பட்டதோ இல்லை இடத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்துடும். கனவு மனைவிகளோட பிரச்சனைகளாகி அந்த ஒற்றுமை திரும்ப ஏற்படும். வழிகள் உங்களுக்கு நல்லா ஆக்கக்கூடிய தன்மை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அது இல்லாமல் நீங்கள் ஒரு கல்வித்துறையில் இருந்திருப்பீங்க, இல்லை கல்வி பயணன்றா ஒரு பெரிய ரிசல்ட்டை எதிர்பார்த்துப்பீங்க. அந்த மார்க் கொஞ்சமாக எடுப்பதும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வழியும் உங்களுக்கு கிடைச்சிரும். எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். அது இல்லாமல் உங்களோட வழிகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். இந்த குரு ஒரு பெரிய பலனை கொடுத்துருவான். அது இல்லாமல் 6ஆம் இடத்துல ராகு லக்ஷ்மி யோகம் இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல கண்டத்தில் சனி இருக்கிறதுனால கண்ட சனி ஒரு விரயத்தையோ மனசில் சஞ்சலத்தையும் கொடுப்பான். ஆனால் 6ஆம் இடத்துல ராகு நல்லது தான் செய்வார். ஸோ டிசம்பர் மாதம் நல்ல டைம் இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. 2வது உடல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ப்ரீத்திங் இது சம்மந்தப்பட்டது. தலை அடிக்கடி பாரம் வரும். பெண்களுக்கு கை கால் விட்டு போகிறது, இடுப்பு கை கால் விட்டு போகிறது, சடனாக மைண்டு வேவரிங் கிடைக்கிறது, ஒரு சின்ன டிப்ரெஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த டிப்ரெஷன்ஸ்லாம் போகிறதுக்கு மெயினாக நீங்கள் போக வேண்டிய இடம் காலாஸ்ரீ போயிட்டு ராகுக்கு இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க. அதே நேரத்தில் பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுங்க. முருகரை வேணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண உடல் உபாதைகள் போகும், பிரச்சனைகள் தீரும். 2வது துளசி, இந்த மாதிரியா வில்வம், இந்த மாதிரியா உணவுகள் உடம்பு எடுத்தீங்கன்னா உடல் உபாதைகள், தலை பாரங்கள், இந்த சம்மந்தப்பட்ட நோய்கள், டிப்ரெஸ் மைண்ட்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து ஏன் நம்ம டீப்பாக போயிட்டோமா, டீப்பாக இது பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால ரொம்ப குழப்பத்தை உருவாகுது. ஸோ அந்த குழப்பங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வந்துடும். பயட வேண்டாம். எல்லாமே நல்ல வழிகளும் நல்ல வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் போகிறதுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கே காத்திருக்கு, அங்கே வழியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பொறுமை தேவை இந்த வருஷம் அப்படின்றத சொல்லணும்.